ஒரு நோ குக் மில்க் பேடா. ஸோ பேடானா என்னன்னு தெரியும்ல, ஒரு அந்த மில்க் நம்மளுக்கு சின்ன சின்ன உருண்டையாக பால் இது ஸ்வீட் மில்க் ஸ்வீட்ஸ்ன்னு கிடைக்கும் தெரியுமா, அதுதான். ஸோ இது வந்து ஒரு நோ குக் ரெசிபி. ஸோ நான் வந்து ஒரு அரை கப்பு வந்து பவுடர் பண்ண சுகர். ஸோ நீங்கள் வந்து இந்த ஐசிங் சுகர் உங்கள்கிட்ட இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் வந்து நார்மல் சுகரை வந்து மிக்சியில் வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ எனக்கு வந்து மில்க் ஸ்வீட்ஸ் வந்து ஓவர் ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்காது. நான் அதனால் அரை கப்பு பவுடர் சுகருக்கு வந்து 1 கப் வந்து மில்க் பவுடர் போட போகிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐசிங் சுகர் இருக்குது, அதுக்கப்புறம் பால் பவுடர், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த பேடா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கை தான் பெஸ்ட்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் நல்லா பிடிக்கும் அப்படின்னா கூட கொஞ்சம் சுகர் கூட போட்டுக்கலாம். இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்வீட் ஓவராக இருந்தால் போடாதீங்க, ஸ்வீட் குறைவாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நட்ஸு கேஷ்யூ நட்டை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெய் ஊற்றி நம்ம வந்து டோ மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நான் டோட்டலாக வந்து ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட நெய் ஆட் பண்ணேன். ஸோ நெய் ஆட் நீங்கள் வந்து லேஸ் சூடு நெய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சுகர் வந்து நல்ல இலகுனாப்பில் வந்து ஈஸியாக வந்து மிக்ஸ்சர் வந்து ரெடி ஆயிரும். பட் இப்படி தான், இதுதான் நம்ம கன்சிஸ்டன்சி. ஓகே, இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ நம்மளோட பீடா மிக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து பீடா ஷேப் பண்ணிடலாம். பீடாவா பேடாவா ஏதோ ஒன்று, பேடா, மில்க் பேடா, கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஓகே, குட்டி குட்டியாக நோ குக் மில்க் பேடா. ஸோ ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட நோ குக் மில்க் பேடா ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 hours வச்சிங்கன்னா கொஞ்சம் செட் ஆகிடும். மேலே டெக்கரேஷனுக்கு என்ன வேணாலும் வச்சுக்கலாம், நட்ஸு, குங்குமப்பூ, எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் பண்ணணும்.